ஹாய் மக்களே. நம்ம சேனலுக்கு ஒரு 18 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆரம்பிச்சு ஒரு 1 மாசம் ஆகுது. நான் லாஸ்ட் 2 வீக்ஸா வீடியோ போடல. ஏன்னா, நான் ஒரு புது வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பட் அந்த 18 பேருக்கும் தெரியும், நம்ம வந்து எப்பவும் வந்து இங்கிலீஷ்ல தான் கன்டென்ட் போட்டுட்ருக்கோம். தமிழ்ல போடுறதில்ல. ஆ பட் இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து தமிழ்லயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். 2 காரணம் இருக்கு. 1 தமிழ் வந்து கொஞ்சம் சரளமா வரும் அதனால. 2வது வந்து எனக்கு ஊர்லேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி கிட்ட பைன்புலி அப்படின்னு ஒரு கிராமம். அங்க வந்து என்னோட கசின்ஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்து புரியுது, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்றது. அது வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சு. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. நம்ம பெருசா எடிட்டிங், எஃபெக்ட்ஸ்லாம் பண்ண போறதில்ல. சிம்பிளா நமக்கு தெரிஞ்சத வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட போறோம். தேவைப்படுறவங்க பார்த்து கத்துக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இங்கிலீஷ்ல போடணுன்ற ஐடியா வர்றதுக்கு ரீசனே வந்து நெறைய பேருக்கு அது யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. பட் ஒரு சேஞ்ச் இன் தாட் ப்ராசஸ் என்னவா இருந்ததுன்னா, நமக்கு க்ளோஸா இருக்க சர்க்கிள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. நெறைய பேர் ரீச் ஆகுறது அப்படின்றத விட, கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆனாலும் அது வந்து நம்ம பாயிண்ட் டைரக்ட்டா எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இனிமே வந்து தமிழ்ல கன்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் நான் லாஸ்ட் ஒரு 2, 3 மந்த்ஸாவும் நெறைய யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களோட வீடியோஸ்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன். லைக் எனக்கு A2D நந்தாவோட சேனல் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெர்சனலா வந்து அதுல வந்து நெறைய கத்துப்பேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்டோட நெட்வொர்க்கிங் வந்து நான் அந்த சேனல் பார்த்து தான் பண்ணேன். லைன்ஸ் எப்படி குடுக்குறது, ஈத்தர்நெட் கேபிள் வந்து கட் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி வந்து கிரிம்பிங் டூல் வச்சு போர்ட் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி சேனல்ல இருந்து தான் கத்துக்கிறேன். ஸோ த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்ச கன்டென்ட்ட ஆன்லைன்ல போடுவோம். யாருக்கு தேவையோ அவங்க வந்து அத பார்த்து கத்துக்கட்டும் அப்படின்றது தான் ஹோல் பாயிண்ட். ஸோ இது வந்து செகண்ட் இன்ட்ரோ வீடியோ தமிழ்ல. நாளையிலிருந்து நம்ம இப்போ வந்து எக்ஸல் சீரிஸ் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸல் பத்தி கத்துக்கிறதுக்காக பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல்னு. ஸோ அடுத்த வீடியோல இருந்து அது வந்து தமிழ்ல கன்டின்யூ ஆகும். ஸோ தட்ஸ் இட். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.